ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் பாரம்பரியமான நீர் உருண்டை. எங்கள் சைடில் வந்து நாங்கள் உப்பு உண்டுன்னு சொல்லுவோம். வாங்க நம்ம எப்படி அந்த உண்டையை செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா, எண்ணெய் விட்டுக்கிறோம்மா ஒரு 5 ஸ்பூனு. உப்பு உண்டை செய்யறதுக்கு நாங்களாம் உப்பு உண்டுன்னு சொல்லுவோம், சில ஊரில் நீர் உண்டுன்னு செய்வாங்க. கடுகு போடலாமா, ஒரு ஸ்பூன் கடுகு போடுக்கிறோம்மா. உளுந்து போடுறோம்மா, கடலப்பருப்பு போட்டுக்கலாமா, நம்ம கடலப்பருப்பு உளுந்து போட்டாச்சுமா, நல்லா செவந்துருச்சு. இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், ஒரு 5 காஞ்ச மிளகா. வாங்கம்மா, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி போட்டுக்கலாம், கொஞ்சம் போல் பச்சை மிளகா போட்டுக்கலாம். தேங்காய் பல்லாக கிள்ளி வச்சிருமா. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாமா, ஒரு 1/2 ஸ்பூனு. அம்மா 1/2 கிலோ அரிசி ஊற வச்சோம்மா, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி அரைச்சிட்டோமா. இதுலேயே உப்பு, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இட்லி மாவோட கொஞ்சம் ரவரவையாக இருக்கணும். இதை பாருங்கள், ரவரவையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நைஸாக வேணாம். அம்மா இந்த மாதிரி எல்லாம் போட்டு கலந்துடுங்கம்மா. இந்த மாதிரி வதக்கிட்டு உண்டை பிடிக்கலாம். இந்த உண்டை சாப்பிட்டா நல்லா இருக்குமா, ரொம்ப சாந்தத்தில் சாப்பிட்டோம்னா டைம் ரொம்ப நல்லா இருக்கும். இது எங்கள் ஆயாலாம் அடிக்கடிக்கு செய்து கொடுப்பாங்க. இப்போ நினப்பு வந்துடுச்சு, அதனால தான் நாங்களும் செய்துட்டோம். ஆனால் அரிசி ஊற வைக்கிற காட்டில் ருப்பந்தலாம் நாங்கள் 3 டம்ளர் அரிசி போட்டோம். அதை வரையும் மிக்ஸில் அரைச்சிட்டு இந்த மாதிரி கலரிட்டோம். சும்மா வந்துச்சு பாருங்க, பாருங்க எப்படி இருக்குது. அதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இட்லி குண்டால வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி பிடிங்க, கொஞ்சம் சூட்லேயே பிடிச்சி வைக்கணும். இந்த உண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கலந்ததில்ல, சுகர் ஆளுங்களும் சாப்பிட்லாம், யாராவது உடம்பு சரியில்லைங்க கூட நைட்டில் கொடுக்கலாம். சாப்பிட்டு கூட படுக்கிறவங்க சாப்பிடுவாங்க, இல்லை ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். குழந்தைங்களும் சாப்பிட்லாம், 1 வயசு குழந்தைங்க கையில் கூட கொண்டு கொடுக்கலாம்மா. ஏன்னா புழுங்கல் அரிசி தானே, அதனால் ஒன்றே ஆகாது, வயிற்றுக்கெல்லாம் கூட ஒன்றே. அம்மா உண்டை பிடிச்சாச்சு, தட்டில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அது குண்டால வைக்கலாமா. இட்லி குண்டால தண்ணி ஊற்றி வச்சாச்சு, நல்லா சூடு ஏறிட்டு நல்லா தண்ணி காஞ்சிச்சு. இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி வச்சு விட்டு ஒரு 20 நிமிஷம் வேகட்டுமா. இப்போ இந்த மாரி உண்டெல்லாம் கூட கல்யாணத்துக்குள்ள வருதுமா, இப்போ கல்யாணத்தில் கூட செய்கிறாங்க. சொல்லுவோமா, சில பேர் வந்து நீர் உண்டை ஒரு ஊரில் சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, இது நல்லா இருக்கும். அந்த அரிசி மாவில் சேர்ந்து புழுங்கல் அரிசி தான் செய்யணும், பச்சை அரிசியில் செய்யக்கூடாது. அது பச்சை அரிசியில் சேர்ந்தோம்னா கழிவு மாரி இருக்கும். புழுங்கல் அரிசி சாப்பிட்டா அப்படியே புட்டு போல் வரும் உடைச்சா. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் எங்கள் பேரன் பிடிச்சிக்கிறான், சின்னதாக இருக்கு. வாங்க மூடிடலாம். 20 நிமிஷம் ஆகட்டுமா, வேகட்டும்.
வாங்கம்மா வெந்துத்தான் பார்க்கலாம். அப்புறம் ஒட்டலை நல்லா வெந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆவி பறக்க பறக்க நீர் உருண்டை ரெடி. நல்லா சுட சுட நல்லா வெந்து போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க உப்புண்டை சூப்பராக ரெடி ஆயிருக்கு. வாங்கம்மா ரொம்ப சூப்பராக இருக்குது சுட சுட. இந்த மாதிரி நாங்கள் மத்தியானம் காய் சாம்பார் வச்சோம்மா, போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு இந்தலையும் போட்டு சாப்பிட்லாம். சட்னி அந்த மாதிரி சைடிஸ் இது கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குமா. இது இந்த மாதிரி குத்தி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும், அவ்வளோ நல்லா இருக்கும் இது. இந்த உண்டையும் ரொம்ப நல்லா இருக்கும்மா. அந்த பாருமா எப்படி வெந்துக்குது, அப்படியே பூ போல வருது பாருங்க. சும்மாவே சாப்பிட்லாம், கார சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னிக்கு தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குதுமா. நீங்கள் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடுக்குமா அதில் சாம்பாரில், அவ்வளோ நல்லா இருக்குமா. இது சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஐட்டம். பல ஆமாம் கண்டாரம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வானான்னு சொல்ல மாட்டாங்க. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.